வாழ்க வளமுடன். செஞ்சிக்கு போய் முட்டை மிட்டாய் வாங்கி நாம் எப்போ சாப்பிட்றது? நாவில் நீர் ஊறும் சுவையில் இந்த ரெசிப்பியை இன்றைக்கி நாம் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட பால்கோவா சேர்த்து ஜீனியை சேர்த்து அதுக்கப்புறமா கேக்கு மாதிரி குக்கரில் வேக வச்சு செஞ்சு பார்த்துருவோமே. இதோட டேஸ்ட்டு மனமும் ரொம்பவுமே அட்டகாசமாக இருந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செஞ்சி புகழ் முட்டை மிட்டாய் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பால்கோவா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் வாங்கி வீட்டிலே பால்கோவா ரெடி பண்ணிக்குவோம். 1.25 லிட்டர் பாலுக்கு எனக்கு இந்த அளவுக்கு பால்கோவா கிடச்சிருக்கு. இதை வெயிட் போட்டு பார்த்தேன், 150 கிராம் வெயிட் இருக்குது. இந்த பால்கோவா செய்யும் போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் சேர்த்துருக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக 3 முட்டையை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையை உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். இதை 5 செகண்ட் மட்டும் ஓட விட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். முட்டையை 5 செகண்ட்ஸ் மட்டும் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடித்த முட்டையை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். பால்கோவா கூட 120 கிராம் ஜீனி சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போது இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பால்கோவாவையும் ஜீனியையும் 15 செகண்ட்ஸ் ஓட விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அடித்து வச்சுருக்கிற முட்டையோட இந்த ஜீனி பால்கோவாவை கலந்துக்கலாம். இட்லி மாவு கரைக்கிற மாதிரி அடித்து வச்ச முட்டை, அரைச்ச ஜீனி பால்கோவா 3ஐயும் ஒன்றா சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. வெறும் ஜீனி, முட்டை, பால்கோவா 3 பொருள் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். இனி இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு 30 ml நெய்யை இந்த மாதிரி பாத்திரத்தில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை மிட்டாய் பேட்டரை இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கிறேன். பால்கோவாவும் ஜீனியும் அரைக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்துருந்தேன். அதை சொல்லாமல் விட்டுட்டேன். அந்த விதைகள் சரியாக அரைப்படாமல் இந்த பேட்டரில் தெரியும். ஒரு குக்கரை எடுத்து முட்டை மிட்டாய் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி முதல்ல ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் ஊற்றுற இந்த கிண்ணத்தை எடுத்து அது மேலே வச்சிடணும். குக்கர் மூடியில் உள்ள கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு விசில் போடாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். முதல்ல குக்கரை 5 நிமிஷம் சூடு பண்ணணும். அதனால் கேஸில் 2வது அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இனி இந்த முட்டை மிட்டாய் குக்கரில் வேகட்டும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ளே ஒரே கமன்னு ஒரே மனம், அருமையான அட்டகாசமான சுவையில் வந்திருக்கும் போல இருக்குது. செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு கரெக்டாக 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இதை குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த கத்தியால் குத்தி வெந்துருச்சா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ சூப்பராக வெந்திருக்கும் போல இருக்குது. இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர்லேருந்து பாத்திரத்தை வெளியில் எடுத்து 1/2 மணி நேரம் ஃபேனில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை பீஸ் போட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அவ்வளவுதாங்க, முட்டை மிட்டாய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு
உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.